ஹரே கிருஷ்ணா. எப்பவுமே நல்ல முயற்சிகளுக்கு அதுகளுக்கு தான் தடை ரொம்ப வரும். கெட்ட விஷயங்களுக்கு கொம்பு சிவர மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. பாண்டவர்கள் 5 பேர் தான் நல்லவங்க. ஆனா கெட்டவங்க கௌரவர்கள் 100 பேர் இருந்தாங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே 5 மடங்கு கெட்டவங்க இருந்திருக்காங்க. இப்ப கூட ஆட்சியை எப்படி நிர்ணயம் பண்றோம்னா மெஜாரிட்டி ஆதரவை வச்சு நிர்ணயம் பண்றோம். 100 பேரை ஒண்ணு போல நிறுத்தி, அரசு ஊழியர்கள் 100 பேரை நிறுத்திட்டு அதுல லஞ்சம் வாங்குறவன் வாங்காதவன் பிரிச்சா 90 பேர் வாங்குற ஆளாதான் இருக்கும். மெஜாரிட்டி தப்பு பண்ற ஆள் இருப்பான், மைனாரிட்டி கம்மியான யோகிய யோகியங்க கம்மியா இருப்பாங்க. அப்போ திருடங்கள்லாம் சேர்ந்து ஒரு திருடனை தான் தலைவன் ஆக்க முடியும். அதனாலதான் அந்த காலத்துல வேத காலங்கள்ல மன்னர் ஆட்சின்னு ஒண்ணு இருந்தது. அந்த மன்னர் கூட குரு ஒரு சன்னியாசி தான் நியமிப்பாரு. 5 பிள்ளைங்கள்னா அதுல யாரு மன்னன் ஆகலான்னு ஒரு துறவிதான், வசிஷ்டர் மாதிரியோ அந்த மாதிரி சாதுக்கள் தான் ஆட்சியில பீடத்துல நிர்ணயிக்கிறாங்க. இப்படி இஷ்டத்துக்கு மக்களாட்சி அது இதுன்னு இதெல்லாம் ஒரு சும்மா மாத்தி மாத்தி சொரியிற மாதிரி. அதுல அப்படி ஒன்றும் விஷயம் இருக்காது. ஆரம்பம் நல்லா இருக்கும், முடிவு கேவலமா இருக்கும். அதை நம்ம கண்ணால பார்க்கிறோம். இப்போ 1700 வருஷமா வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டை ஆட்சி செய்தாங்க. சைதன்ய மகாபிரபு அவதரிச்ச புதுசுல அந்த நேரத்துல அந்த வடக்க டெல்லியில பாதுஷா அவன் கட்டுப்பாட்டுல மத்த காஜினா குறிப்பிட்ட அளவு இந்துக்களை கொன்னவங்களுக்கு காஜின்னு ஒரு பட்டம் உண்டு. காஜிகள் அங்கங்க கவர்னரா இருப்பாங்க. அவன் அந்த ஒரு காஜி என்ன பண்ணா, வங்காளத்துல இருந்தவன் சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால வீடுகள்ல எல்லாரும் அங்க வங்குகள் எப்படின்னா கங்கா ஓடுது, சாயந்தரம் ஆச்சுன்னா எல்லாம் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து ஹார்மோனியம், எல்லா வீட்லயும் ஹார்மோனியம் இருக்கும், மிருதங்கம் இருக்கும். இந்த ஹரே கிருஷ்ணா நாமத்தை பாடுவாங்க. இத சாதாரண ஜனங்கள் பாடுறது பிராமணர்களுக்கு பிடிக்காம இருந்தது. இவங்கெல்லாம் பஜனை பாடிட்டு இருந்தா அப்புறம் நாம ஓதுற வேதத்துக்கு மதிப்பு இல்லையேன்னு சொல்லி அவங்கெல்லாம் முஸ்லிம் பண்டிதர்களோட கலந்து பேச, முஸ்லிம் பண்டிதனுக்கு எல்லாம் முல்லான்னு பேர். அந்த முல்லாக்கள்கிட்ட சொல்ல முல்லாக்கள் போயிட்டு இந்த காஜிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த பஜனையெல்லாம் தடுத்து நிறுத்தணும், நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அப்ப நிறைய வீரர்களை அனுப்பி அவங்க எல்லாம் போய் ஒவ்வொரு வீடா போய் மிருதங்கத்தை உடைச்சாங்க. அந்த மிருதங்கம் அது தோல், அந்த தோலை அப்படி உரிச்சு, இனி யாராவது பஜனை பாடுறீங்க உங்க தோலை உரிச்சு அப்படிங்கிற மாதிரி மிரட்டி காட்டினாங்க. இதனால மக்கள் எல்லாம் பயந்து போய் அமைதியா ஹரே கிருஷ்ணா நாமத்தை சொன்னாங்க. அந்த கிராமத்துல 10,000 பேர்த்த இருப்பாங்க. இப்ப சைதன்ய மகாபிரபுக்கு அந்த தகவல் வந்தது. சைதன்யர் கிருஷ்ணர் தான் சைதன்யரா அவதரிச்சிருக்கிறார், கிருஷ்ணரும் ராதையும். அப்போ விஸ்வரூபத்துல எல்லாம் நானேன்னு கிருஷ்ணர் காட்டினார். அது பூரா சைதன்யருக்குள்ள அடங்கி இருந்தது. அவருக்குள்ள நரசிம்மர் அடக்கம் எல்லா அவதாரங்களும் சைதன்யருக்குள்ள இருந்தாங்க. அவர் அதை காட்டியிருக்கிறார் சில பேர். சைதன்ய மகாபிரபு இதை கேள்விப்பட்டதும், வாங்க இப்பவே எல்லாரும் அப்படி பஜனை பாடிட்டு அவன் வீட்டை நோக்கி போகலாம், என்ன செய்யறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 10,000 பேரும் சேர்ந்து சாயந்தர நேரம் பஜனையோட போறாங்க. பெண்கள்லாம் கையில மெழுகுவர்த்தி, இது தீபம், மெழுகுவர்த்தியில தீபம் ஏந்திட்டு வராங்க. ஆண்கள் கற்றால் அடிச்சுட்டு வராங்க. அப்ப அந்த கூட்டத்துல இருக்கிற ஆண்கள் பெண்கள்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம எல்லாம் வைகுண்ட வாசியா இருந்தா 4 கை இருக்கும், 2 கையில தீபம், 2 கையில கருத்தால் அடிக்கலாம், தாளம் போடலாம், என்ன பண்றது 2 கை தான் இருக்கு அப்படின்னு வருத்தத்தோட பஜனை பாடிட்டு வராங்க. ரொம்ப வானத்தை பிளக்கிற மாதிரி சத்தம், ஹரே கிருஷ்ணா மந்திர சத்தம் கேட்கும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே
ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பாடிட்டே வந்தாங்க. இப்போ தூரத்துல இருந்து மாடியில இருந்து அந்த ராஜி அவன் வந்து பார்த்தான். முஸ்லிம் கவர்னர் பார்த்துட்டு பயந்து போய் வீட்டை பூட்டிட்டு காவக்காரங்களை வெளியே அனுப்பி எதுவும் பிரச்சனை வந்தா அடிதடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிட்டான். அதே போல எல்லாம் கூட்டமா வரவும் இவங்க எல்லாம் ஓடி போய் அந்த வீரர்கள் போய் தடுக்க கைகலப்பாகி கல்லெறிகிற மாதிரி போயிருச்சு. ஒருத்தன் கல்லெறிகிற மாதிரி. இப்ப சைதினியர் வந்து அதை பார்த்துட்டு அவர் வந்து கண்ணை மூடி பாடிட்டு வந்துட்டு இருந்தார். அவர் பாடினா 12 கிலோமீட்டருக்கு அவர் சத்தம் கேட்கும், மைக்கே வேண்டாம். அவரோட நிறுத்துங்கன்னு சொல்லி ஓங்கி ஒரு சத்தம் கொடுத்தார். நீங்க யாராவது இப்படி ரகலை பண்ணீங்கன்னா எனக்கு அது பிரியமில்லாத காரியம், எனக்கு பிடிக்காத செய்யணும்னா செய்யுங்க அப்படின்னு ஒரு அதட்டு எல்லாம் கப்சி அடங்கிட்டாங்க. இப்போ அந்த கொஞ்சம் போலதான் வீரர்கள் அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு சைதினியருடைய முகத்தை பார்த்ததும் அவங்களுக்கு மனசுல ஒரு பணிவு உண்டாச்சு. அவங்க வணங்கி நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என் பேரு நிமாய், உங்க காஜிட்ட போய் சொல்லுங்க பேச வந்திருக்குன்னு சொல்லுங்க. அப்ப அவங்க உள்ள போய் சொன்னாங்க, உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்காங்களாம், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னதும் உடனே ஒரு கோட்டு மாதிரி ஒண்ணு போட்டுக்கிட்டு வந்தான். இவங்க எல்லாம் அவன் வீட்டு முன்னாடி பெரிய கேட் இருக்கு, அது முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. சைதினியர் முன்னாடி இருக்கிறார். அவன் வந்து பூ போல அவன் வந்து எட்டி பார்க்கவும் சைதினியர் வந்து உரிமையோட என்ன மாமா அப்படின்னு சொல்லி மாமான்னு சொல்லி கூப்பிட்டான். என்ன மாமா, இப்படித்தான் ஒளிஞ்சுக்கிட்டுறதா, வீட்டுக்கு விருந்தாளி வந்தா இப்படித்தான் கள்ளத்தனமா ஒளிகிறதா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம மேல அடிதடி பண்ணுவாங்க, ஏதாவது வம்பு பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க, இவரு என்ன இப்படி கூப்பிட்டாருன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கிட்ட வந்தார். பக்கத்துல வந்து உட்கார்ந்தார். சைதினியர் ஒரு தோல்ல கை போட்டு, அது சைதனுடைய வீட்டுக்காரி விஷ்ணுபிரியா, அவளோட அப்பா பேர் நீலாம்பர சக்கரவர்த்தி. நீலாம்பரரும் இந்த காஜி இவன் இந்துவா இருந்து மாறி இருக்கான் முஸ்லீமா. சின்ன வயதுல இருந்து தோஸ்த் 2 பேர். அப்போ அவரும் மாமா, அவருக்கு தம்பி வயசு இவரு, அதனால இவர் மாமான்னு கூப்பிட்டார். இன்னொரு ரகசிய அர்த்தம் இருக்கு. கிருஷ்ணர் லீலையில கம்சன் வந்து மாமா மரம், அந்த கம்சன் தான் சைதினர் லீலையில காஜியா பிறந்திருந்தான். அந்த பழைய உறவுல கிருஷ்ணர் வந்து அப்படியும் கூப்பிடுறாரு மாமான்னு சொல்லி. உடனே நான் ஒளிஞ்சிருந்ததுக்கு காரணம் ஏதாவது வம்பு வரும், என்னை தாக்கிடுவீங்களோன்னு பயந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டார், சொன்னார். இப்ப சைதினர் சொன்னார், இதுல என்ன இருக்கு, உங்களுக்கு மேலிருந்து கட்டளை, பாதுஷா கட்டளை இட்டிருப்பார், அதனால மிருதங்கத்தெல்லாம் உடைச்சிருக்கீங்க, அதெல்லாம் கிழிச்சு போட்டிருக்கீங்க மிருதங்கத்தை. ஆஹ் அடுத்து வேற யாராவது வேண்டாதவங்க தூண்டி கூட அது நடந்திருக்கலாம், உங்க மேல ஒரு தப்பும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இவரு பேசுறாரு. இப்ப அவனுக்கு ஒண்ணும் புரியல, என்னடா இது இவ்வளவு சாந்தமா பேசுறாருன்னு சொல்லி. இப்ப ஏன் நாங்க பாடிட்டு வரும்போது ஒண்ணும் நீங்க சொல்லல, மிருதங்கத்தெல்லாம் இப்ப மிருதங்கம் இல்ல, மிருதங்கத்தெல்லாம் உடைச்சாச்சு, இப்ப நாங்க ஒரு கூட்டம் பின்னாடி பாடிட்டு இருக்கோம், இப்பயும் ஒண்ணு சொல்லணும், அது நான் ரகசியமா உங்ககிட்ட அது காரணத்தை சொல்றேன் அப்படிங்கிறான். இவங்க எல்லாம் எனக்கு உயிருக்கு உயிரானவங்க, நீங்க தைரியமா இவங்க முன்னாடியே சொல்லலாம், நமக்குள்ள ரகசியம் அவசியம் இல்லைன்னு. அப்போ அவன் வந்து அந்த மூடி இருந்தான கோட்டு அதை வந்து திறந்து காட்டினா வயிற்றுல நகத்தால பரண்டுன மாதிரி நிறைய அடையாளம் இருக்கும், நெஞ்சில இருந்து வயிறு வரைக்கும். அப்போ அவன் வந்து கண் கலங்கி சொன்னான், நான் நேற்று படுத்திருக்கிற போது நரசிம்மர் வந்தார், திடீர்னு மேல குதிச்சு நெஞ்சில பரண்டிட்டார், இப்படித்தானே மிருதங்கத்தெல்லாம் தொழிய உரிச்ச, உன் தோலை உரிக்கதான் வந்திருக்கேன்னதும் நான் அவர் காலில் விழுந்துட்டேன், சைதினர் காலில் போய் விழு, அவர்கிட்ட சீடன் ஆகு, நாம சங்கீர்த்தனத்துக்கு இடைஞ்சல் பண்ணனா உரிச்சு போட்டுருவேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன் ஞாபகம் இருக்கான்னு கேட்டாருன்னா, இதே இந்த கம்சன் இந்த அசுர வர்க்கத்துல ரண்ய கசிப்பு குடலை நரசிம்மர் உருவினார், உடம்ப 2ஆ கிழிச்சார், அதை நினைவு இருக்கான்னு கேட்கிறார், நீங்க எல்லாம் ஒரே வகையரா அப்படின்னு.
அதை இவர் வருத்தத்தோட சொல்லவும் அதுல நான் பயந்து போய் இருக்கேன் அப்படின்னதும் சைத்தன்ய மகாபிரபு சந்தோஷத்துல அவனை கெட்டி பிடிச்சார். உடனே அவனுக்கு பக்தி உண்டாயிருச்சு, பிரேம பக்தி. மக்கள்லாம் அவனுடைய தழும்ப பார்த்துட்டு நரசிம்மரே இவனை தொட்டாரா அப்படின்னு சொல்லி ஹரிபோல் ஹரிபோல்னு, ஹரி போல்னா ஹரிநாமத்தை சொல்லுங்க, ஹரிநாமத்தை சந்தோஷமா சொல்லுங்கன்னு அர்த்தம். ஹரிபோல் ஹரிபோல்னு குரல் கொடுக்குறாங்க. சைதன்ய மகாபிரபு அவனை கூட்டிட்டு எங்களோட சங்கீர்த்தத்துல கூட இருங்க, இனிமே தடுக்க கூடாது அப்படின்னு. இனிமே நான் தடுக்க மாட்டேன், நானும் உங்க பஜனையில தினமும் கலந்துக்கிடுவேன்னு சொல்லி அப்படி சொன்னார். அப்புறம் பஜனை பாடிட்டே போனாங்க. அங்க போகும்போது ஒரு சின்ன குடிசை வீடு, அங்க ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அவரு ரொம்ப காலமா நாம ஜெபம் பண்ணுவார். அவரு ரொம்ப ஏழை, அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. காஞ்ச வாழை இலைகள்லாம் திரட்டிட்டு அதுல தொன்னை செஞ்சு விற்பார். தொன்னை செய்யறது, பழங்களை விற்கிறது, நாமம் சொல்லிட்டே அதை வித்துட்டு இருப்பார். திடீர்னு இவங்களெல்லாம் வெளியே நிறுத்திட்டு சைதன்யர் அந்த குடிசைக்குள்ள பூந்துட்டார். அவரு தியானத்துல இருக்காரு. அவருக்கு தெரியுது வெளியே இவங்க பஜனை பாடிட்டு நிக்கிறாங்க, அதெல்லாம் இவர் தியானத்திலே நடக்கிற மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு கண்ணை திறக்காம ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப சைதன்யர் போய் அவர் முதுகுல ஒரு தட்டு தட்டி, இன்னைக்கு நான் யார் மூஞ்சில முழிச்சேன்னு தெரியல, அங்க என்னன்னா அந்த காஜி ஒளிஞ்சுக்கிட்டான், சத்தம் போட்டு கூப்பிட்டேன், இங்கேயும் நான் அதிதியாட்டம் வந்திருக்கேன், ஒன்னும் தராம இப்படி கண்ணை மூடிட்டு அப்படி என்னத்தை தியானிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அவருக்கு கண்ணீரா வந்துடுச்சு. இந்த ஏழை வீட்டுக்கு வந்தீங்களா, இங்க ஒண்ணுமே இல்லையே, நான் எதை தர முடியும் அப்படின்னு கேட்க, அவர் எப்பவுமே வெளியே போயிட்டு இருந்தா கால் அலம்புறதுக்கு ஒரு வாய் நசுங்கின மாதிரி ஒரு கப்பு இருக்கும், அதுல தண்ணி வச்சிருப்பாரு. இதோ அமிர்தம் இருக்க, இதை குடிச்சாலே போதுமேன்னு சொல்லி படக்குன்னு எடுத்து சைதன்யா அதை குடிச்சிட்டார். குடிச்சு அவர் அழுது, ஐயோ அதை போய் கால் அலம்புற தண்ணியை குடிச்சிட்டீங்களே அப்படிங்க. எங்கெல்லாம் நாமன்னு சொல்றாங்களோ அந்த நாம அமிர்தம் அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் பட்டு திவ்யமாயிருது. அதனால அதை சாப்பிடுறவங்களுக்கும் நல்ல புத்தி வரும். எனக்கு நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க, அமிர்தத்தை கொடுத்துருக்கீங்க, யாருமே தராதது அப்படின்னு சொல்லி திரும்ப அவரை கட்டி அணைச்சார். அதுக்கப்புறம் திரும்ப எல்லாருமா பாடிட்டு அப்படி போறாங்க. இதெல்லாம் வரலாறுல பாக்குறோம். கலிகாலத்துல இறைவன் நாமத்தால எல்லாரையும் திருப்புவோம் அப்படின்னு முடிவெடுத்தார். அதுக்கு முன்ன அசுரர்கள் கம்மி தான், 1-2 பேர் தான் இருப்பான். அவர் நேரடியா தாக்குனார். கலிகாலத்துல எல்லாருமே அசுரன் மாதிரி இருக்காங்க. அதனால அசுர மனசை மட்டும் ஓய்ப்போம் அப்படின்னு முடிவெடுத்தார். முன்ன அசுரர்கள் எங்கேயோ வேற ஒரு பிளானட் தேவலோகத்துலதான் இருந்தாங்க முதல்ல. அசுரர் வேற கிரகத்துல இருப்பாங்க. சுரர்னா பக்தர், அசுரர்னா பக்தர் அல்லாதவர், கடவுளுக்கு எதிரியா இருக்கிறவர். அப்போ இந்த அசுரர்கள் வேக வேகமா அப்படி பக்தர்களை ஓய்க்கிறதுக்காக நெருங்கி வந்தாங்க. அதனால இந்த காபி டீ எல்லாம் அசுரபானம்னு சொல்லப்படுது. அவங்க பக்தர்களை கெடுக்கிறதுக்காகவே ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் கடவுள்கிட்ட இருந்து வைக்கணுங்கிறதுக்காக அதை உருவாக்கி இருக்கிறாங்க காபி. அப்போ அந்த அசுரர்கள் நெருங்கி நெருங்கி வராங்க. இப்போ டெல்லியில அசுரர்கள்னா வங்காளத்துல அசுரர்கள்னா டெல்லியில பக்தர்கள், அப்படி ஒரே கிரகத்துல வேற வேற ஊருக்கு வந்தாங்க. அப்புறம் ஒரே ஊர்ல வேற வேற ஏரியா, அசுரர் ஒரு ஏரியா, பக்தர் ஒரு ஏரியா. அப்புறம் இன்னும் சுருங்கி கிட்டத்துல அவன் ஒரு தெரு இவன் ஒரு தெருன்னு இருந்துச்சு. அப்புறம் வேற வேற வீட்டு, ஒரு வீட்டுல அசுரர்கள் ஒரு வீட்டுல பக்தர்கள். அது அப்படியே இன்னும் நெருங்கி ஒரே வீட்டுல அப்பா பக்தன்னா பையன் அசுரன், பையன் பக்தன்னா பிரகலாத மாதிரி, அப்பா அசுரன் கன்னியகசிப்பு மாதிரி அப்படியாச்சு. ஆனா கலிகாலத்துல ஒரு ஆளே அசுரனாகவும் பக்தனாகவும் இருக்கிறார். மார்கழி மாசம் மட்டும் எல்லாம் கடைபிடிப்பாங்க, மத்த மாசம் பூரா இஷ்டத்துக்கு இருப்பாங்க. நீ சபரிமலையில பார்க்கலாம். சபரிமலையில நான் நேர்ல பார்த்தது சொல்றேன். அங்க கேரளா பூரா சாராய கடை அங்கேயும் உண்டு, ஏலம் விடுவாங்க. அரசியல்வாதிக்கு சாராயத்தை வச்சுதான் வருமானம். காமராஜர் இருக்கிற வரைக்கும் தான் விவசாயத்தை வச்சு நாட்டுக்கு வருமானம் இருக்கு. அடுத்த அயோக்கியங்க வந்த பிறகு சாராயத்தை வச்சுதான் வருமானம். கேரளாவுல சாராய கடை எல்லாம் எந்த கடையுமே 2 லட்சம் 1.5 லட்சம் இப்படிதான் ஏலத்துக்கு போகும். சபரிமலையில இருக்கிற கடை மட்டும் 5 லட்சம் 10 லட்சம் 12 லட்சத்துக்கு ஏலத்துக்கு போகும். அந்த சாராய கடையை நடத்துறது யாருன்னா தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு பிராமணன். அவன் பாம்பேல சாராய தயாரிக்கிறான், பேக் பைபர்னு பேரு.
தயாரிச்சு சாராயம் விட்டு அதுல வர காசை நான் சபரிமலைக்கே செலவழிக்கேன் அப்படின்னு சொல்லுவான் கேட்டா. நாங்க கேட்கும் போது அப்படி சொன்னான். அந்த 18 படிக்கும் தங்கத்திலே தகடு போட்டிருக்கிறான், அவன் தான் போட்டான். அப்ப இது என்னன்னா, ஒருத்தனே அசுரனாவும் இருக்கான், பக்தனாவும் இருக்கான். மார்கழியில எல்லாம் கடைபிடிச்சிட்டு அடுத்த நாள் பார்த்தா எல்லாத்தையும் தின்றுவாங்க. தை ஒண்ணு அதுவரை காத்திருப்பாங்க. அடுத்து கரி நாள்னு ஆக்கிடுவாங்க. இது கடவுள் இதை பார்த்துட்டு தான் இனி அசுரர்களா ஒவ்வொருத்தனா கொன்னா ஒருத்தனும் கிடைக்க மாட்டான். அசுர மனசை மட்டும் ஓய்க்கலாம்னு சொல்லி முடிவெடுத்து நாமத்தை அஸ்திரமா கையில எடுத்தார். சுதர்சன சக்கரம் தான் அந்த நாமம். இது உலகம் பூரா இப்ப யுக்ரைன் இருக்கு, பல்கேரியா இருக்கு, ரஷ்யா, அந்த நாடுகள் எல்லாம் மனுஷங்களே திங்கிறவங்க. ஜப்பான்ல குழந்தைகளே திம்பாங்க. குழந்தைகளை ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. வயிற்றுல இருக்கிற குழந்தைய வெளியே எடுத்து ஜூஸ் ஆக்கி குடிப்பாங்க. அப்போ இந்த அயோக்கியங்கள் எல்லாம் திருத்தணும்னா இனி கடவுள் எடுத்த முடிவு என்னன்னா நாமம். நாமம் இருந்தா அசுரத்தனம் உள்ள இருக்காது. நாமம் இல்லாட்டி அசுரத்தனம் உள்ள வந்துடும் அப்படிங்கிறது கருத்து. அது மாதிரி சைதன்ய மகாபிரபு நாமத்தை கையில எடுத்து உலகத்தை எல்லாம் மாத்துறார். இப்பவும் அது நடந்துட்டு